Come on. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபயர் இன்ஜின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஃபயர் இன்ஜின். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா வாங்கியும் ஆச்சு. ஓகேங்களா? சரி, இதோட மைலேஜ் எப்படி இருக்குது, இதோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, இதோட ஃபிசிக்ஸு எப்படி இருக்குது, ஒருவேளை வாங்கினது சரியாக தப்பானுலாம் அந்த வீடியோக்குள்ளே இப்போ ஃபுல்லாக இருக்க போகிறதுனால அண்ட் எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வந்துடலாம். சரி, ஓகே, நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. சரி, ஓகே, இதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா லைட்டை போட்டு பார்த்தா ரெட் கலர் லைட்டு காணவே காணும். ஆனால் ரெட் கலர் லைட்டு மட்டும் எரியுது. அது லைட்டே ஃபஸ்ட்டு காணும், அதில் வேறு ப்ளூ அண்ட் க்ரீன் ரெட்டு வேறு எரியுது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு அம்பிஷனை பார்த்தோம்னா இந்த லைட்டை பற்றி ஒன்று மொக்கையாக வச்சுட்டாங்க. சரி, ஓகே, கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட ஓகே, லைட்டு ரெட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீனும் தெரில. சரி, நம்ம பார்த்தோம்னா லொக்கேஷன் போட்டு நம்ம டெஸ்டினேஷனான இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் போட்டாச்சு. சரி, ஓகே, இதில் பார்த்தோம்னா லைட்டு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா மிகப்பெரிய ட்விஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்னா, இப்போ பார்த்தோம்னா லைட்டு பார்த்தோம்னா காணவே காணும், ரெட்டையும் காணும், ப்ளூவையும் காணும், ஆனால் லைட்டு மட்டும் எரியுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் இண்டிகேட்டரும் போடுவேன், இண்டிகேட்டர் லைட்டு காணவே காணும். என்ன தான் சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, சின்னதாக துக்குலுண்டா பார்த்தோம்னா கொடுத்து வச்சுருக்காங்க. எதுக்குடா இண்டிகேட்டர் கொடுத்தீங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குணம்ல இருந்த மாதிரி அந்த டைலாக் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் துக்குலுண்டு இண்டிகேட்டரை வச்சு யார் பார்க்குறதுக்கு இல்லைனா கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ரியல் ஃபீலிங் கிடைக்காது. சரி, ஓகே, நம்ம போகிற வரையில் பார்த்திங்கன்னா அழகான பீச் பிரிட்ஜும் வந்துச்சு. அந்த பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா தமிழில் அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்னு இருக்கும். சரி, ஓகேங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா தமிழுக்கு போஸ்ட் கூட எடுத்துகிட்டு சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் நெருப்பு அணைக்கிற இடத்துக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரி, அங்கே போவோம். எவ்வளோ காசெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வாங்குறது அளவுக்கு பார்த்திங்கன்னா காசு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி. ஓகேங்களா? ஆனால் மணி ஏர்னிங் பார்த்திங்கன்னா எந்த வண்டியில் ஓட்டினாலும் சரி நீங்கள் சேம் மணி தான், அதாவது 600 700 ருபீஸ் தான் ஒரு ஃபயருக்கு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் கூட ஆகலாம் அவங்க டிரைவிங்கை பொறுத்த. ஓகேங்களா? சரி, ரைட்டு, பார்த்தோம்னா அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே ஸ்பீட்டை டெஸ்ட்டே நான் பண்ணி பார்க்கல. சரி, நம்ம சும்மா போவோமே, ஃபஸ்ட்டு ரைடு பொறுமையாக போவோம், எங்கேயாச்சும் இடிக்காமல் போவோம். ஏன்னா இப்போ தானே வாங்கியிருக்கோம். அதனால பார்த்தோம்னா சரி, ஓகே, நம்ம எங்கேயும் இடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டர் எனக்கு நினச்சி ஒரு நிமிஷத்தில் வந்துடும் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா வேகத்தில் இருந்துச்சு. சப்போஸ் இது நம்ம எக்ஸ்பென்சிவான வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேகத்தில் இல்லை குதிச்சிருக்குங்கிறது தேவை கிடையாது. ஆனால் சஸ்பென்ஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் ஏன் கொடுக்கலன்னு தெரில, இல்லை கேம் கேட்டு யோசிக்கலன்னு தெரில. பாருங்கள், திருப்பியும் பார்த்தீங்கன்னா குதிக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ரீயாக கொடுத்த வண்டியில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சேம், எதுக்குன்னு தெரில. சரி, சும்மா அங்கே திரும்பி பார்த்தா தலைவன் வெளியே போயிட்டான். இது இப்போ தான் பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். சரி, ரைட்டு, நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு வெளியே பார்த்துட்டு லைட்டாக கண்ட்ரோல்ஸ் வரல. சரி, திருப்பி பார்த்தா நல்லா தான் இருக்குது இந்த வியூ, ஆனால் எப்படி ஓட்டுறதுன்னு தான் எனக்கு தெரில. ஓகேங்களா? சரி, சும்மா வேணால் பார்த்துக்கலாம், சரி இப்போ வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். அதான் தெரியுது இல்லையா, சும்மா லைட்டாக எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி அது தான். ஓகேங்களா? சரி, அங்கே கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக ஸ்பீட் டெஸ்ட்டு போயிட்டு நம்ம பழைய ஃப்ரீயாக கொடுத்த வண்டி இருந்தாலும் வேகம் போகுது, இந்த வண்டி பார்த்திங்கன்னா எப்படி வேகமாக போகுதுன்னு பாருங்கள். அண்ட் ஃப்ரீயாக கொடுத்த வண்டியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மோடிஃபை நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கூட அது வேகமாக போகிற மாதிரி இருக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா மோடிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வேகமாக போகும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ரைட்டு, பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெருப்பும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா அணைக்கலான்னு பார்த்தா ரொம்ப நேரமாக அணையும் மாட்டேங்குது, அணையிற மாதிரி காட்டுது. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அணைச்சிட்டு நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா ரேஸ் போயிடலாம்.
அதாவது இதோட டிசப்பாயிண்ட் என்னென்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவு அப்போ ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இல்லை. அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், காசு கொடுத்து. ஓகேங்களா. சரி லைட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டுக்கான ஒரு நல்ல வந்துட்டோம். ஓகேங்களா. ஒரு ஹைவே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். சரி ஒரு சின்ன ஹைவே இருக்குது, அங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. எதுக்காகனா இந்த வண்டி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கா. சப்போஸ் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீயாக கொடுத்த வண்டியே நல்லா போகுது, இந்த வண்டி ஏன் போக மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஒரு தோட்டத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா. சரி லைட்டு இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 120 இல்லைனா 130. ஓகேங்களா. 130 120 அந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா அந்த வண்டி கொடுக்குது. அது நான் ஏன் எப்போயும் சொல்லிட்டேன்னா, நான் இப்போது பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோனில், பார்த்துட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபோனில். ஓகேங்களா. அண்ட் சேம் டைமில் பார்த்து என்னால் கரெக்டாக கால்குலேஷன் கொடுக்க முடியாத ரீசனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா 130. ஓகே 130. ஓகே 134 பார்த்திங்கன்னா அதோட டாப் ஸ்பீடாக நான் அது வரைக்கும் போனதில் ரெக்கார்ட் பண்ணல. பார்த்திங்கன்னா 134. ஓகேங்களா. சரி ரைட்டு. பார்த்திங்கன்னா அந்த வண்டியை ஓரளவுக்கு சரி இன்னொரு வாட்டி கூட டெஸ்ட் பண்ணலாமே, நம்மளால் முடிஞ்சது டெஸ்டிங் மட்டும்தான். ஓகேங்களா. அண்ட் இதோட மைனஸ் என்னென்னா ரியலி பார்த்தீங்கன்னா ஃபியூல் 3 மணி நேரம் ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஒரு $20,000 அப்படிங்கிறது ஏர்ன் பண்ண முடியும். சரி ரைட்டு. ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு, நம்ம செக்கிங் பர்பஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுத்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபைடு வண்டி. ஓகேங்களா. சரி ரைட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ரைட்டாக தான் பண்ணுறேன், ஆனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டி ஸ்பீடாக போய்ட்டுருக்கு. ஓகேங்களா. சரி ரைட்டு. நம்ம இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மேப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு இதோட டாப் ஸ்பீடு என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு குறை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா குறை அப்படிங்கிறது தண்ணி, ஏன்னு பார்த்திங்கன்னா லைட்டு என்னத்தான் லைட்டு வச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டு ஓரளவுக்கு நல்லாவே இல்லை. ஓகேங்களா. நாம் தான் திருப்பி காசு கொடுத்து மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா. சரி ரைட். ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 110 அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாகவே வருது. ஆனால் அந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. எந்த இடத்துலையும் நான் ஸ்பீட் பண்ண கிடையாது அண்ட் ஸ்லோ மோஷனும் பண்ண கிடையாது. ஓகேங்களா. அந்த வண்டிக்காலும் இந்த வண்டிக்காலும் இருந்தால் சரி, அதோட டாப் ஸ்பீட் அசால்ட் எடுத்து பார்த்திங்கன்னா 140க்கு மேலே போயிட்டே இருக்காப்புல. சரி 150 வருவாங்கன்னு பார்த்தா 150 வரல. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணல பார்த்திங்கன்னா 140 தான் வந்திருக்கு. ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணாத அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 156 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போயிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து திருப்பி இன்னொரு செக்கிங் கூட பண்ணலாம், நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சரி ரைட்டு நம்ம இன்னொரு வாட்டி கூட பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 2 வண்டி வாங்கியிருந்தோம். அது கிட்டத்தட்ட 50,000 ஆமாம் 50,000 பார்த்திங்கன்னா டாலர்ஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 20 தான், கம்மி தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த 2 வண்டி மாதிரி இந்த வண்டி வரல, இந்த வண்டி மாதிரி அந்த 2 வண்டி வரல. அண்டு அதாவது டோட்டலாக கன்க்ளூஷன் என்னென்னா பழைய வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய வண்டியே ஓகே தான், உங்கள்கிட்ட மணி பெருசாக அப்டேட் பண்ணால் பழைய வண்டி பண்ணிக்கோங்க. புதுசாக இதுக்காகன்னு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணாமல் பழைய வண்டியிலே பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது பண்ணிட்டு போங்க. புது வண்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் புது வண்டி வாங்கினா கூட பழைய வண்டி அப்டேட் பண்ணலைன்னா புது வண்டி பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணணும். நான் பழைய வண்டி அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா புது வண்டியும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைங்க இருக்கேன். அண்ட் இந்த கேம் ப்ளே பண்ணுறவங்க ஒரு விஷயம்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். அண்ட் சேம் டைம் இன்னொரு புதிய வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் இந்த கேம்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உட்கார வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. சரி ஓகேங்களா. சரி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி டெஸ்ட்டும் வந்தேன். அதே வாட்டி பார்த்திங்கன்னா 140க்கு மேலே போயிட்டாப்புல. ஆனால் 150 வர கிடையாது. ஓகேங்களா. 150 வர கிடையாது. சரி ரைட்டு. அண்ட் அப்படி பார்த்திங்கன்னா 150 வரல, பரவாயில்ல. ஓகேங்களா. நான் 156 சொல்லியிருக்கேன். இதோட ஸ்டாப் ஸ்பீடு வேணுன்னா பார்த்திங்கன்னா வேணால் ஷார்ட்ஸுக்குள்ளே விட போடலாம். ஓகேங்களா. இந்த வண்டியோடது அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அப்டேட் இவ்வளோ தான். அண்ட் இதில் ஸ்பீட் 2 வண்டி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணியாச்சு, 2 வண்டியோட ரிவ்யூவும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. அண்ட் அதை சொல்லிக்கிட்டு அண்ட் இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.